Hello every friends, welcome to All in All Sports. நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். IPL 2025 எஸ் IPL திருவிழா நெருங்கிருச்சு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. ஸோ களை கட்ட போகுது அப்படின்னு தான் சொல்லணும். எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இந்த IPL 2025 பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த IPL 2025க்கு எல்லா டீம்ஸும் தங்களோட கேப்டன்ஸ் யாரு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணாம இருந்த டெல்லி கேபிட்டல்ஸும் தங்களோட கேப்டன் அக்ஷர் பட்டேல் தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது KL ராகுல் கிட்ட தான் போச்சு. அவர் வேணான்னு சொன்னதுனால இப்போ அக்ஷர் பட்டேல் கிட்ட வந்திருக்கு. KL ராகுல் கிட்ட கேப்டன்சி போகாம இருந்தது அவருக்கு நல்லது எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை தான் நாங்கள் டெல்லி கேபிட்டல்ஸோட டீம் ரிவ்யூவில் சொல்லியிருந்தோம். நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அந்த வீடியோ நம்ம சேனல் ஆவட வரைக்கும் கிளிக் பண்ணி பாருங்க. IPL பேஸ் பண்ண நிறைய வீடியோஸ் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். IPL டீம் ரிவ்யூவை நம்ம KPI சுஜித் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்றும் பார்க்கணும்னா பார்த்துருங்க. அண்ட் இந்த வீடியோ நம்ம பேச போறது கேப்டன்ஸ் ஆல்ரெடி 10 டீம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஆல்ரெடி அந்த 10 பேர் யாருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2023 கேப்டனா இருந்து இப்போ வரைக்கும் கேப்டனா இருக்கிறது ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான், சஞ்சு சாம்சன், ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. அண்ட் 2024 இருந்து இப்போ 2025க்கு 5 கேப்டன்ஸ் 5 டீமோட கேப்டன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்காங்க. LSG, பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், RCBன்னு சொல்லிட்டு ஸோ 5 கேப்டன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்காங்க. மற்ற டீம்ஸ்க்கெல்லாம் கேப்டன் அப்படியே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ், புது கேப்டன்ஸ், ஒரு புது எராவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். IPL 10 கேப்டன் யாருங்கிறது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த 10 டீம்லயுமே அந்த இன்ஜுரி பிரச்சனை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ நிறைய பிளேயர்ஸ் இப்போ ரூலோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில பிளேயர்ஸை பேன் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான தகவலுமே வந்திருக்கு. அதாவது அது யாருங்கிறதும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மட்டும் அந்த இன்ஜுரி பிரச்சனை அப்படிங்கிறது இல்ல. மற்ற 9 டீம்ஸ்லயும் ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மாதிரி இன்ஜுரி ஆகியிருக்கிற பிளேயர் யாரு, அவர் இந்த சீசன் வருவாரா வரமாட்டாரா, வந்தா எப்ப வருவாரு, இல்ல அவர் வெளியே போயிட்டாரா, அவருக்கு பதிலாக யார் வரப்போறாங்க, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ இது பேசிக்கா IPL 2025ஓட இன்ஜுரி அப்டேட்ஸ் தான். ஸோ உங்களுக்காக ஸோ நான் அதை பார்த்தே படிச்சிடறேன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறது டெல்லி கேபிட்டல்ஸ் நம்பி எடுத்த ஒரு பிளேயர் ஹாரி ப்ரூக். இந்த டைம் நான் ஆட மாட்டேன், இன்ஜுரி கிடையாது அவருக்கு, பட் நான் IPL 2025 ஆட மாட்டேன், நான் வித்ட்ரால் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே போயிட்டாரு, விலகிட்டாரு பர்சனல் ரீசன் காரணமா. இதை அவர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல, இதற்கு முன்னாடி சீசனும் அப்படியே தான் பண்ணியிருந்தாரு. பட் இந்த டைம் BCCI அதாவது IPL பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ரூல்ஸை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவர் கடைசி நேரத்துல ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன காரணத்தினால அடுத்த 2 வருஷத்துக்கு நம்ம ஹாரி ப்ரூக் IPL இருந்து பேன் அப்படிங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹாரி ப்ரூக் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இது நாட் ஓன்லி ஹாரி ப்ரூக், நிறைய இங்கிலாந்து பிளேயர்ஸ் இதை கண்டினியூஸா பண்ணுவாங்க. இது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத இப்போதைக்கு BCCI அவருக்கு புரிய வச்சிருக்காங்க. அது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் கிரிக் பஸ், ESPN கிரிக்கெட் இன்ஃபோ, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாருமே இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த 2 இயர் பேன் அப்படிங்கிறது ஹாரி ப்ரூக்கு கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிறது. இது இல்லாம வேற எந்தெந்த பிளேயர்ஸ் இப்போ இன்ஜுரினால இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். RCBல இருந்து ஜாஸ் ஹேசல்வுட் அப்படிங்கிற ஒருத்தர். ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி காரணமாக தான் சாம்பியன்ஸ் டிராஃபி அவரால் ஆட முடியாம போச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ RCBக்கு வந்துருவாரு அப்படிங்கிறதுக்கான நியூஸ் இருக்கு, வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹேசல்வுட்டோட அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது மேபி இனிஷியலா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் எனக்கு தெரிஞ்சு ஆடிடுவாரு சக்சஸ்ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஹிப் இன்ஜுரி அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆடிடுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்க ஒப்பீனியன் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இதே RCB இருந்து இன்னொரு பிளேயர் ஜேக்கப் பெத்தல். ஸோ பெத்தலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே பார்த்துட்டாங்க. அவருக்கு பதிலாக டெவால் பிரேவிஸை சைன் பண்ணி எடுக்க போறாங்க. இந்த மாதிரியான நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் பெத்தலை பொறுத்த வரைக்கும் ரிகவர் ஆகி வந்துருவாரு அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ பெத்தலும் சீக்கிரம் RCB கிளப் கூட ஜாயின் பண்ணிடுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அடுத்த டீம் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெரால்டு கோயிட்ஸே. ஸோ கோயிட்ஸுக்கு இது இன்ஜுரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். பட் அது இருந்தாலும் அவங்களுக்கு பெருசா பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் ஒரு பேக்கப் பவுலரா தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காரு. ரபாடாவுக்கு ஒரு பேக்கப் அப்படிங்கிற மாதிரி தான் ஜெரால்டு கோயிட்ஸை எடுத்திருக்காங்க. ஸோ கோட்ஸே இப்போதைக்கு இன்ஜுரினால கஷ்டப்பட்டு இருக்காரு. எப்ப வருவாருங்கிற நியூஸ் அதை பத்தி எதுவுமே கிடையாது. சோ அதையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் அடுத்ததான் பாத்தீங்கன்னா KKRோட ஆண்ட்ரிக் நோர்கியா. சோ நோர்கியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி வரமாட்டாரு, இந்த சீசன் ரூல்ட் அவுட் தான், ரீப்ளேஸ்மெண்ட் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரூமர் கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. பட் சர்ப்ரைஸா ஆண்ட்ரிக் நோர்கியா KKR ப்ரீ சீசன் கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ தலைவன் இப்போதைக்கு ரெடியா இருக்காரு. பட் ஆட வைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல. நோர்கியாவா ஸ்பென்சர் ஜான்சனா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா இந்த டீம்ல போயிட்டு இருக்கு. உங்க ஒப்பீனியன் படி யாரு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் நோர்கியா இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், ப்ரீ சீசன் கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டாரு, அதை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் தென் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அல்லாஹ் கசன்ஃபர் ரூல்ட் அவுட். அவருக்கு பதிலாக முஜிபுர் ரஹ்மான உள்ள கொண்டு வந்தாங்க. அது ஒரு இன்ஜுரி பிரச்சனை இருந்துச்சு. இது இல்லாம அவங்களோட மெயின் பிளேயர் ஜஸ்பிரீத் பும்ரா சாம்பியன்ஸ் டிராஃபி ஆட முடியல, வந்துருவாரு
3வது ஓடிஐக்கு இங்கிலாந்துக்கு எதிராக வந்துருவாரு, சாம்பியன்ஸ் டிராஃபியோட 2வது போட்டிக்கு வந்துருவாரு. இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துல தெரிஞ்சிடுச்சு அவர் ஐபிஎலுக்கு தான் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ வந்துருக்கிற ரிப்போர்ட் படி ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஐபிஎலுக்கு ஏப்ரல் 1 வீக் வரதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது ஏப்ரல் 1 தான் வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மேபி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஐபிஎல் வந்து அவர் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த மார்ச்சோட எண்ட்ல நடக்க போற அந்த வீக்ல நடக்க போற எல்லா மேட்சஸும் பும்ரா ஆட மாட்டாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ பும்ராவோட இந்த பார்ட்டிசிபேஷன் இன் ஐபிஎல் 2025 இப்போதைக்கு ஒரு கேள்விக்குறியில இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுவுமே கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. ஏப்ரல்ல வந்துருவாருன்னு சொல்றாங்க, வரலாம், வராமலையும் போகலாம், ரூல்ட் அவுட் கூட ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது மும்பை இந்தியன்ஸுக்கு பெரிய பாதிப்பான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். பட் பும்ரா இருந்தாருன்னா எக்ஸ்ட்ரா இருக்கு, உங்களுக்கு ஒரு படி தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கறத. அண்ட் தென் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியாவும் சிஎஸ்கேக்கு எதிரான முதல் போட்டி ஐபிஎல் 2025 ஆட முடியாது பிகாஸ் ஆஃப் ஒரு பேன். எஸ், அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் 2024 வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச் ஓவர் ரைட் பண்ணிருப்பாரு. ஸோ அதன் காரணமா இப்போதைக்கு இந்த போட்டி அவர் வந்து பேன் அப்படிங்கிறது அபிஷியலா இருக்கிற ஒரு நியூஸ். அதனால ஹர்திக் பாண்டியா பும்ரா இல்லாம தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கு எதிராக மும்பை இந்தியன்ஸ் ஆட போறாங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் தென் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸுக்கு ஓபனர்ஸே கிடையாது. சரி, ஓபன் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மிச்சல் மார்ஷ். ஸோ மார்ஷுக்கும் இப்போதைக்கு ஒரு பெரிய கேள்விக்கு இருக்கு. மார்ஷ் வந்து ஒரு பெரிய இன்ஜுரியில இருக்காரு. அண்ட் அவருக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் முடிஞ்ச உடனே வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் இருக்கு. தலைமை அதுக்கு தான் ரெடியாக போறாரு, ஐபிஎல் ஆட மாட்டாரு அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ மிச்சல் மார்ஷும் மேக்சிமம் ஐபிஎல் இருந்து வெளியே போறதுக்கான வாய்ப்பு, ஐ மீன் ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அது நடந்துச்சு அப்படின்னா அதுவுமே டிசப்பாயின்மெண்டா தான் இருக்க போகுது எல்எஸ்சிக்கு. ஏன்னா எல்எஸ்சியோட ஸ்குவாட் ஆல்ரெடி ரொம்ப மோசமா இருக்கு. இது இல்லாம அவங்க பிரைமரி பவுலரா நம்பிட்டு இருந்த மயங்க் யாதவுக்கும் திரும்பவும் ஒரு இன்ஜுரி. ஸோ இப்போ அவர் இன்ஜுரி காரணமா அவருமே ஒரு மாசம், அதாவது ஐபிஎல் பாதி ஐபிஎல் அவர் ஆட மாட்டாரு, பாதி ஐபிஎலுக்கு ஒரு ரூல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு மயங்க் யாதவும் கிடையாது. ஸோ இவருக்கும் பும்ராவுக்கும் சொன்ன அதே விஷயம் தான். என்ன அப்படின்னா இப்போதைக்கு பாதி சீசன் வரமாட்டாரு, பாதி சீசன் ரூல்ட் அவுட்னு சொல்றாங்க. பட் அது முழு சீசனா கூட ஆகலாம், புது பிளேயரை எடுக்கலாம். ஏன்னா இப்போ பிசிசிஐ வந்து ஒரு ரூலுமே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் வந்து நீங்க எப்ப வேணா சைன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டீம்ஸ் கிட்ட. மேபி அப்படிதான் போக போதும்னு எனக்கு தோணுது. பட் மயங்க் யாதவும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸுக்கு இல்லைன்னா அது ஒரு பெரிய அடியா தான் இருக்கும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ்ல நான் இன்னொரு பிளேயர் ஆக்சுவலி மறந்துட்டேன், நான் அதையும் சொல்லிடுறேன். லிசார்ட் வில்லியம்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருந்தாங்க, ஒரு பிளேயர் எடுத்திருந்தாங்க. லிசார்ட் வில்லியம்ஸ் வந்து இன்ஜுரி காரணமா ரூல்ட் அவுட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரை வந்து பாத்தீங்கன்னா கோபின் போஷே அப்படிங்கிற ஒரு பிளேயரை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க, சேம் கண்ட்ரில இருந்து எடுத்து. ஸோ இதையும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் திரும்பவும் கேகேஆர் பக்கமா வரேன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்லயுமே ஏதோ ஒரு இன்ஜுரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல வந்து அந்த நோர்க்கியை பத்தி பேசியிருந்தேன் இல்லையா, உம்ரன் மாலிக் இருக்காருல்ல, ஸோ இந்தியன் பேஸ் பவுலர். ஸோ அவருக்குமே உம்ரன் மாலிக்கும் இன்ஜுரி அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுல இருந்து அவருமே இன்னும் ஃபுல்லா ரிகவர் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கேகேஆர் திரும்பவும் ஏன் இந்த மாதிரியான நிலைமையில வந்து மாற்றாங்கன்னு தெரியல. ஸோ உம்ரன் மாலிக் வந்துருவாருன்னு சொல்றாங்க, டீம் கூட இருக்காருன்னு சொல்றாங்க. பட் அவருக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு, ரிகவர் ஆயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல எதோ போய் நம்புறதுன்னு தெரியல. பட் தெரியல, அவர்தான் மேக்சிமம் பேக்கப் பவுலரா தான் இருப்பாரு, பெருசா அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாம பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லக்கி ஃபெர்குசனுக்கும் சம் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரிங்கிறது சரியாயிடும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சீக்கிரம் வந்து ஆடிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். லாக்கி ஃபெர்குசனுக்கு பெருசா ரூல்ட் அவுட் ஆகிற அளவுக்கு இருக்க மாட்டாருன்னு நம்புறேன். ஸோ இப்போதைக்கு அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு பிளேயரை வந்து ரீப்ளேஸ்மெண்டா எடுத்திருந்தாங்க. பிரைடன் கார்ஸ் அப்படிங்கிற பிளேயர் வந்து இன்ஜுரி காரணமா ரூல்ட் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. இப்போ சவுத் ஆப்பிரிக்காக கலக்கிட்டு இருக்க SC20 கூட சூப்பரா ஆடி இருந்த வியான் முல்டர் அப்படிங்கிற ஒரு பிளேயரை உள்ள எடுத்திருந்தாங்க. முல்டர் ஆக்சுவலி பிரைடன் கார்ஸை கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பிளேயர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த T20 ஃபார்மேட்டுக்கு. ஸோ அவரை உள்ள எடுத்திருந்தாங்க. இது இல்லாம கேப்டன் பேட் கமின்ஸ் வருவாரா வரமாட்டாராங்கிறதுலயுமே ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா பேட் கமின்ஸுக்கும் இன்ஜுரி இருக்கு. அதுல இருந்து நான் ஃப்ரெஷ்ஷா ஐபிஎலுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. பட் வருவாரா அப்படிங்கிறதுல கேள்வி பெருசா எழுந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதுலயே பெருசா பாதிக்கப்பட போற டீம் இந்த SRH தான் இருக்கும். சப்போஸ் பேட் கமின்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் ரூல்ட் அவுட் ஆனாரு அப்படின்னா. ஏன்னா SRH பொறுத்த வரைக்கும் அந்த டீமோட கேப்டன்சி, அந்த கேப்டன் பேட் கமின்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒருத்தரா இருக்காரு. அவர் இல்லாட்டி யாரு அடுத்த கேப்டனுங்கிறத யோசிக்கணும், அந்த டீம் காம்பினேஷனை யோசிக்கணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல சிக்குவாங்க SRH. ஸோ பேட் கமின்ஸை பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவரை ஆட வச்சிருவாங்க, ஆட வந்துருவாருன்னு தான் நம்புறாங்க. நானும் நம்புறேன். வந்துட்டா நல்லா இருக்கும். பேட் கமின்ஸ் இருந்தால் தான் அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஏன்னா இந்த டைம் ஐபிஎல் 2025 இருக்கிற ஒரே ஓவர்சீஸ் கேப்டன் பேட் கமின்ஸ். அவர் தான். மற்ற 9 பேருமே இந்தியன் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஸோ இதெல்லாம் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருந்தேன். அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.